ஓகே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் திருவிழா, நம்ம காப்பு கட்டி வந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த கோயில் திருவிழா இன்றைக்கி நடக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம், கரை எடுத்துகிட்டு வந்து சொல்லலாம் ஃபங்க்ஷன். ஸோ முக்கியமான திருவிழா இன்றைக்கி. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4:15 4:20 கிட்ட ஆகிட்டுருக்கு விடியற் காலையில். ஸோ விடியற் காலையிலே பார்த்தீங்கன்னா அங்கே வைகை ரிவருக்கு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க கரகத்தை. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி கோயிலத்தில் எப்படி எப்படிலாம் போகுது, அது என்னென்ன கதை, கத்தி போகிறதுலாம் என்னன்றதை பற்றி எல்லாத்தையும் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள இருப்பேன். பண்டிகையாம் பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போடுறதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ஒரு வழியாக நின்றுச்சு. ஸோ திஸ் இஸ் அ கெட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகலாம். ஆற்றுக்குன்னா வீட்டுக்குள்ள வைகையாக இருக்குது. ஜோக் இல்லையா? கரெக்டாக பார்த்துது. எல்லாமே பல்லு பல்லாக இருக்கு. மேலே ஏறாடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இந்த வீடியோ பொழுதுபோக்கிற்காக மட்டுமே செய்யப்பட்டது. இது யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரம்பிக்கலாங்களா? வித்தியாசமான இந்த கத்தி போடுதல் சடங்கு எப்படி ஏற்பட்டது? இதற்கு புராண காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றும் வாய்வழி கதையாக கூறுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். தேவாங்கர்கள் தேவர்களுக்கு ஆடை நெய்து கொடுத்த போது அரக்கர்கள் தோன்றி தங்களுக்கும் ஆடை நெய்து கொடுக்க வேண்டி மிரட்டியதாகவும், அப்போது சௌடேஸ்வரி அம்மன் தோன்றி அரக்கர்களை விரட்டி இவர்களை காப்பாற்றியதாக ஐதீகம். உடனே தங்கள் தேவாங்க குலம் தழைக்கச் செய்த சௌடேஸ்வரி அம்மனுக்கு கோவில் கட்ட நினைத்தான் தேவலரின் 7வது அவதாரமான தேவதாசமையன் என்பவன். அவன் இறைவனிடம் வேண்டினான். இறைவனும் அதற்கு இசைந்து கோயில் கட்டி முடித்தபின் ஊருக்கு வெளியே ஓர் இடத்தை புனிதப்படுத்து அம்மன் எழுந்தருள்வாள், அங்கிருந்து அம்மனை கோயிலுக்கு அழைத்துச் செல் என்றும் கூறினார். தேவதாச மையனும் அழகிய கோவில் ஒன்றை கட்டினான். ஊருக்கு வெளியே ஓரிடத்தை புனிதப்படுத்தி தன் குல மக்களோடு அம்மனை எழுந்தருள வேண்டினான். அம்மனும் தோன்றினாள். தேவாங்க குல மக்கள் அனைவரையும் முன்னே செல்லுமாறும் தான் பின்தொடர்ந்து வருவதாகவும் கூறினாள். எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி திரும்பி பார்த்துவிட்டால் அதே இடத்தில்
தான் நிலை பெற்று விடுவதாகவும் தெரிவித்தாள். அனைவரும் கோயிலை நோக்கி நடந்தனர். பின்னே அம்மன் தன் பாதச் சிலம்புகள் ஒலிக்க பெருமிதத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். சிலம்பின் ஒலி கேட்டு அம்மன் தங்களுக்கு பின்னால் வருவதாக எண்ணி மக்களும் முன்னே சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியிலிருந்து ஆற்றங்கரையை கடந்தபோது ஆற்று மணலில் பாதம் பதிந்ததால் அம்மனின் பாதச் சிலம்பொலி மக்களுக்கு கேட்கவில்லை. அனைவரும் சட்டென திரும்பி பார்த்து விட்டனர். அம்மனும் அங்கேயே நிலை பெற்று விட்டாள். மக்கள் அம்மனிடம் எவ்வளவோ மன்றாடியும் அம்மன் கோவிலுக்கு வர மறுத்துவிட்டாள். அங்கு ஓர் ஆவாரஞ்செடி இருந்தது. அம்மனோ, நம் குல மக்களாகிய நீங்கள் எப்போது என்னை வேண்டினாலும் ஆவாரம் செடி பக்கத்தில் திருமஞ்சன குடத்தில் பாகு எனும் உடைவாளை வைத்து காப்பு கட்டி என்னை அழைத்தால் நான் உடனே எழுந்தருள்வேன் என்கிறாள் அம்மன். மக்களுக்கோ சந்தேகம். அப்படி பாகு உடைவாளை கொண்டு செல்லும் போது அம்மன் கூட வருவதை எப்படி அறிவது என வினவினார்கள். இந்த கத்தி பகைவர்கள் மீது பிரயோகித்தால் அவர்களை அழிக்கும். அதே கத்தி தனக்குத்தானே பிரயோகித்தால் எவ்வித கெடுதலும் விளைவிக்காது என்றாள் அம்மன். இதுதான் இப்போதும் கத்தி போடுதலின் பூர்வீக கதை. மேலும் இந்த திருவிழாவின் போது இன்னொரு அதிசயமும் நடக்கிறது. ஊர் எல்லையில் உள்ள மதுரை வீரன் சாமி கோவிலில் வேண்டி கத்தி போடும் ஊர்வலம் புறப்படுகிறது. ஊரின் நாலாபுற வீதிகளிலும் செல்லும் ஊர்வலத்தில் பெண்கள் உதிரியாக மாவிளக்கு எடுத்துச் செல்கின்றனர். உதிரியாக இருக்கும் மாவிளக்கு கத்தி போட போட தானே இறுகி கெட்டியாகி விடுகிறது. இந்த அதிசயம் வேறு எங்கும் கிடையாது என்பதுதான் ஆச்சரியம். சொல்லுகிற பண்டிகை